Hello friends, இன்னைக்கு Valentine's Dayக்கு surprise hidden heart cake எப்படி பண்ணேங்கறத பார்க்கலாம். Okay, what do you have in there? Oh my god. Oh my god. Oh my god, there's pink hearts inside. There's a heart inside of it. Yeah, why would you put a cake inside a cake? இந்த கேக் பண்ணுறதுக்கு 1.5 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இதை நல்லா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதை தனியாக வச்சுடுங்க. இன்னொரு பவுலில் வந்து 1 கப்பு தயிர், புளிக்காத தயிர் சேர்த்திட்டு இதோட 3/4 கப்பு சர்க்கரை இது வந்து சேர்த்துக்கோங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து நல்லா இந்த தயிரில் நல்லா கரைஞ்சி க்ரீம் ஆகிடணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து வச்சுடுங்க தனியாக. அப்போ தான் அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இது கூட வந்து ஒரு 1/2 கப்பு ஆயில், எனி ஆர்டர்லெஸ் ஆயில், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ளேவர்ஃபுல் ஆயில் எதுவும் சேர்த்துறாதீங்க. ஃபுட் கலர் நான் கொஞ்சமாக சேர்த்துறேன், ரெட் கலர் சேர்த்துறேன். நான் கொஞ்சம் பிங்க் டோனில் சேர்த்திருக்கேன். நீங்கள் டார்க் ரெட் வேணால் சேர்த்திக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்க ஃப்ளோரை வந்து இதோட திருப்பி சேர்த்து இன்னொரு டைம் ஷிஃப்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம வந்து எப்பயும் போல் அந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரில் எந்த லம்ப்ஸும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேட்டர் நல்லா இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கு அப்புறமேலு ஒரு பேக்கிங் பேன், நான் அன்றைக்கி வந்து பிரெட் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். அதை பட்டரில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன், பட்டர் பேப்பர். இதில் வந்து நல்லா லெவல் பண்ணி வச்சுட்டு அவனை வந்து இந்த டைமில் வந்து ஒரு 356 ஃபாரன்ஹீட் ஹீட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 35 to 40 மினிட்ஸ் வைக்கலாம். 40 மினிட்ஸ்க்கு அப்புறமேலு நம்ம ஸ்குயர் வச்சு செக் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் வந்து டன் ஆகிடுச்சு. இதை நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமேல் கட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து ஹார்ட் ஷேப் மோல்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அந்த மோல்டு வித்துக்கு வந்து நான் அந்த ஸ்லைசஸ் பண்ணுறேன். இதை ஸ்லைசஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்லைஸ்லையுமே அந்த ஹார்ட் ஷேப்பை வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வச்சு இதை அமுத்துனீங்கன்னா ஈஸியாக கட் ஆகிடும். இந்த ஸ்க்ராப்ஸ் எல்லாம் வந்து நம்ம தூக்கி போட வேண்டியதில் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி ஐஸ்கிரீம் கூட வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நிறைய ரெசிபீஸ் லெஃப்ட் ஓவர் ஸ்க்ராப்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எல்லா ஹார்ட்ஸையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்னொரு பேட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் கலர் போடாமல் சேம் இன்க்ரீடியன்ட், சேம் ரேஷியோஸ் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த கட் பண்ண ஹார்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் ஒரு பேக்கிங் பேனில் வந்து ஒரு பிரெட் பேனில் வந்து இந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது சேம் வித்துனால கரெக்டாக இது வந்து ஃபிட் ஆகும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை வந்து சைட்ஸ்லலாம் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே அதை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அகெயின் 356 ஃபாரன்ஹீட் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 40 மினிட்ஸ் 40 to 45 மினிட்ஸ் வைக்கலாம். ஸோ இப்போ இந்த கேக்கை வந்து அவனில் வச்சுட்டு 40 மினிட்ஸ் வச்சுடுங்க. 40 மினிட்ஸ்க்கு அப்புறமேலு ஸ்க்யூர் வச்சு போக் பண்ணி பாருங்கள். க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. இல்லைன்னா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைங்க. இது நல்லா கூல் டவுன் ஆகிறதுக்கு ஒரு ஒயர் ரேக்கில் வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேல தான் இதுக்கு மேலே எந்த டெக்கரேஷன், ஃப்ராஸ்டிங் எல்லாம் போட முடியும். ஸோ நல்லா ஆறட்டும். இப்போ என்னோடய கேக் நல்லா ஆறிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து சும்மா ஒரு சாக்லேட் வெனிலா பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் யூஸ் பண்ணுறேன். அதை ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபீஸ் நிறைய ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது கூட வந்து நான் வந்து ஸ்ட்ராபெரி வந்து டாப்பிங்கும் சாக்லேட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்ட்ராபெரிஸ் ஒரு கப்போட வந்து ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்து அதை மெல்ட் பண்ண போகிறேன். சேம் டைம் நான் சாக்லேட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த டெக்ஸ்சருக்கு வந்துடும். இதை ஆற வச்சு தான் நம்ம வந்து டெக்கரேட் பண்ண முடியும். நான் அந்த சாக்லேட் ஃப்ராஸ்டிங் மேலே இந்த சாக்லேட்டை ஊற்றிடுறேன் லைட்டாக அந்த எட்ஜஸ்க்கு மட்டும். இதுக்கு நடுவில் மேலே டாப்பிங்க்கு இந்த ஸ்ட்ராபெரி போட்டு வைக்கிறேன். ஸோ இது வந்து சும்மா கேக்கோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஓவர் நைட் வந்து சில் பண்ண போகிறேன். சில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து காலையில் பசங்களுக்காண்டி இதை சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். காலையில் பசங்களை கேக் கட் பண்ண சொல்லியிருக்கேன், கட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாது உள்ள ஒரு ஹார்ட் மாதிரி ஷேப் இருக்குங்கிறது. ஸோ லெட்ஸ் see. Okay, what do you have in there? Oh my god. Oh my god. Oh my god, there's pink hearts inside. There's a heart inside of it. Yeah, why would you put a cake inside a cake? I know how. I know how Mama did it. ஒரு சிம்பிள் ஸ்பஞ்ச் கேக் ரெசிபி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.